ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது குடமிளகா சாதம். இது ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா வச்சு நான் இந்த குடமிளகா சாதம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கேப்சிகம், இதெல்லாம் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்க விட்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருட்கள் இதுதான். மசாலா என்னென்ன போடுறேங்கிறத சமைக்கும்போது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஒரு டீஸ்பூன் கடுகு, நான் கொஞ்சமாக ஜீரகமும் சோம்பும் போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே கடலைப்பருப்பு, நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு இல்லை, எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு 1 பை 1 நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். பூண்டு பல்லு இடித்து வச்சதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி, நம்ம தக்காளி கொஞ்சம் குழையிற மாதிரி வதக்கிக்கணும். இந்த தக்காளி வேகிறதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மசாலா வச்சு தான் இந்த குடமிளகா சாதம் செய்கிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த லஞ்ச் பாக்ஸில் இதை கட்டி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, இந்த குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த மசாலாவுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் நான் ஊற்றலை. நம்ம ஸ்லோ பண்ணி மீடியம் ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேகும்போதே இந்த குடமிளகா வெந்துடும். ரொம்ப குழக்குழன்னு போகக்கூடாது இந்த குடமிளகா. இப்போ குடமிளகா க்ரன்ச்சியாக இருக்குது, லேசாக கலர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நம்மளுடைய குடமிளகா சாதத்துக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மசாலா. நான் கொஞ்சம் மசாலா கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியில் தான் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம மசாலா, மீதி இருக்கிற மசாலாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் இன்னொரு நாள் நம்ம இந்த மாதிரி குடமிளகா சாதம் செஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற மசாலாவுக்கு நான் 2 கப் வடித்த சாதம், நம்ம டெய்லி வடிக்கிற சாதம் தான், கொஞ்சம் பொலன்னு வடிச்சுக்கணும், குழையாமல் வடிச்சுக்கிட்டால் இந்த மசாலா ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய குடமிளகா சாதம் ரெடி. மேலே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணால் நம்மளுடைய குடமிளகா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரைஸ் வெரைட்டி. வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.